ஹாய்மா, இன்னைக்கு என்ன தளிக? எத்தனை மணிக்கு குளிக? சிரிப்பு. ஏன்பா கலாட்டா பண்ற? பிரமாதமா இருக்கு. ஹாய்மா, இன்னைக்கு என்ன டிஃபன்? இன்னைக்கு மார்னிங் கோதுமை ரொட்டி சுட போறேன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு. அதான் ஜலிச்சிட்டு இருந்தீங்களா? ஆமா, அதான் மாவு ஜலிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு வேணுங்கிறது கோதுமை மாவு, ஓகே, குடமிளகா, கேரட் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், ஓகே, சீரகப்பொடி, வறுத்து சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காய பொடி, மிளகாத்தூள், தேவையான உப்பு, பெரிய வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய், அப்புறம் பொடியா நறுக்குன கருவேப்பிலை. வெரி குட். இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ நான் பிசைய போறேன். இது என்ன பேச்சுலர்ஸ்க்காக நீங்க? ஆமா ஆமா ஆமா, ஈஸியா இருக்கும் வேலைக்கு போற பொண்ணுங்களுக்கு. இதுக்கு சைட் டிஷ் தயிர் இருந்தா போதும். அதுக்காக தான் இந்த இது செய்யறோம். ஓ, பேச்சுலர்ஸ்க்காக இது பண்றீங்க. ஆமா, வெரி குட் வெரி குட். நம்ம மாவை இப்ப கொட்டிக்கிட்டு தண்ணி தெளிச்சு தான் பிசையணும், ஒட்டுக்கா ஊத்தக்கூடாது. இப்ப நம்ம வேணுங்க எல்லாமே போட்டுறேன், இதுல ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுறேன். சூப்பர். பெருங்காய பொடி, கேஸ் இல்லாம இருக்கிறதுக்காக தான் இது, வாயு தொந்தரவு. மிளகாத்தூள், தேவையான உப்பு. இது என்ன பிங்க் சால்ட் யூஸ் பண்றீங்களா? ஆமா ஆமா, அதை வாங்கி நீங்க பவுடர் பண்ணிக்கிறேன். வெரி குட். இப்போ நல்லா ஈவனா அந்த உப்பெல்லாம் நம்ம ஈவனா கலந்துட்டு இப்போ நம்ம இந்த நறுக்கி வச்ச கருவேப்பிலை, இது மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா போட்டால் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதை தான் டெல்லியிலலாம் பராந்தான்னு சொல்லிட்டு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் மட்டும். இப்போ இது குடமிளகா. இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா ஒரு விரும்பி கலர்ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. இப்போ கேரட், நானும் குழந்தை தான் சாப்பிடுவேன், நானும் விரும்பி சாப்பிடுவேன். குழந்தைக்காகவே இப்போ செய்யறேன். இப்போ நம்ம ஈவனா கலரா இருக்காம இது நல்லா ஈவனா இப்படி கலந்துடணும் நம்ம அந்த காய்கறி எல்லாம். இப்போ நம்ம தண்ணி தெளிச்சு தான் பிசையணும். ஓகே, இது ரொம்ப தளர இருக்கக்கூடாது. சரி, அதனால தெளிச்சு தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு தெளிச்சுக்கணும். ரொம்ப கொழ கொழன்னு ஆயிடக்கூடாது. கரெக்டா? ஆமா, இதான் மெத்தட். எத்தனை ரொட்டி வரும்? இது ஒரு 5-6 வரும். எவ்வளவு மாவு போட்டீங்க? 1 கப் மாவு ஒரு 1/4 கிலோ அளவு போட்டேன். அப்படியா? 3 பேத்துக்கு ஆகிற மாதிரி செஞ்சிருக்கேன். பியாஸ் பராந்தான்னு சொல்லிட்டு இதை ஒரு 70-80 ரூபாய் சொல்லிடுவாங்க ஒரு ரொட்டி கொடுத்தா. நல்ல டேஸ்டா இருக்கும். இது சப்பாத்திக்கும் இல்லாம கோதுமை தோசைக்கும் இல்லாம இது ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும். கிறிஸ்பியா நல்லா நிதானமா சுட்டு எடுக்கணும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைவா டப்பிங் கொடுக்குறீங்க போல் இருக்கு. ஆமா ஆமா, பார்க்கலாம் இது இந்த வீடியோ எப்படி வருது அப்படின்னு. இந்த பதத்துக்கு இருக்கணும் தட்டுறது. நம்ம தண்ணி தொட்டு தட்டணும். இந்த பதத்துக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? இப்படி போண்டா மாவு பதம் சொல்லலாம். ஓ, சூப்பர் சூப்பர். வர வரன்னு இருக்கும் போண்டா இல்லையா? இப்ப இது தட்டும் போது ஒட்டிக்காதா? இல்ல, இப்ப தண்ணி வச்சு தொட்டு. ஓகே, தண்ணி தொட்டு தான் தட்டுவோம். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும். இது கோதுமை தோசை மாதிரி இருக்காது. இது ஒரு சிலர் இத நல்லா தளர பிசைஞ்சிடுறாங்களே, அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த பதம் சரி. உருட்டி பிசைஞ்சாச்சு இல்லையா? இப்ப கல்ல காஞ்சிருச்சுங்களா? வெரி குட். தண்ணியில இப்படி நினைச்சுக்கிறீங்க, கைய வச்சுட்டு தட்டுறீங்க அழகா. இப்ப தண்ணி தொட்டு தொட்டு செய்யறதுனால இப்ப கொஞ்சம் தளர வந்துருச்சு இல்லையா? அதான் மெத்தட். ரொம்ப தளர இருந்தா இப்படி தட்ட முடியாது, கையிலேயே ஒட்டிக்கும். வெரி குட் வெரி குட். இப்ப நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். நிதானமான தேயிலை வேக வச்சு எடுத்தாக்கா நல்ல டேஸ்டா இருக்கும்.
திருப்பி போட்டுக்கலாம். வெரி குட். நல்லா வந்திருக்கு. ஆமா. நல்ல நிதானமா வேக வைக்கணும். ஆமா, வச்சா நல்ல டேஸ்டா இருக்கும். கிறிஸ்பியா வரும். கிறிஸ்பியா வரும். போதும், என்ன போதும் விடுங்க, தெக்கட்ட போகுது. இந்த மந்த் புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிடணும்லாம் ஒரு கிரேவிங் வருது. சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு காரசாரமா. ஆனா புரட்டாசி மாசமா இருக்கு, சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது இல்லை, ஹீட்டு ஆயிடும். அப்புறம் பெருமாள் கோயிலுக்கும் போகணும். இப்ப வெஜிடேரியன்லயே நல்ல காரசாரமா சாப்பிடணும்னா என்னென்னலாம் சாப்பிடலாம், செய்யலாம்? நம்ம பெப்பர் மஷ்ரூம் செய்யலாம். மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் பிரியாணி, அதெல்லாமே நம்ம செய்யலாம். வாழைக்காயில வந்து அந்த ஃபிஷ் மாதிரியே வந்து வாழைக்காய் சைவ மீன் வறுவல் அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். அப்புறம் பலாக்காய் இருக்குல்ல, நான் ஏற்கனவே கூட ஒரு பிரியாணி கறிப்பலா, அதுல நாம நிறைய அந்த மட்டன் மாதிரியே இருக்கும். கறிப்பலா பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். அதுல அந்த மட்டன் குழம்பு மாதிரியே வைக்கலாம், ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அது கறிப்பலா ரோஸ்ட் அது மாதிரி எல்லாம் செய்யலாம். ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி செஞ்சுக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து சோயா சாப்பிட்றவங்க எல்லாம் அந்த சங்க்ஸ் வச்சு அந்த மாதிரி நம்ம கிரேவி மாதிரியோ இல்ல பிரியாணி மாதிரியோ செய்யறாங்க. இந்த சோயா சங்க் வந்து சோயா பைட் அந்த மாதிரி சொல்றாங்களே, அது அதனுடைய சக்கை தானே அது? ஆமா, அது அந்த பாலை எடுத்துட்டு அதுல என்ன ஒரு சத்து இருக்க போகுது? அது இந்த ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் வந்து சுரக்கிற இதுக்கு வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லிதான் நிறைய பேரு சோயா சாப்பிடுங்கன்னு லேடிஸுங்களுக்கு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து நான் எல்லாம் செய்யறது இல்லை, ஏன்னா எனக்கு அது அலர்ஜி. சோயா அப்படிங்கறதே அலர்ஜி. அதனால சோயா மில்க், சோயா ப்ராடக்ட், அதனால அந்த சோயா ப்ராடக்ட்ல எதுவுமே நான் வந்து செய்யறது இல்லை. நல்லா எனக்கும் அந்த சோயா இதெல்லாம் பிடிக்கிறது இல்ல. ஆனா என்ன வெஜிடபிள் பிரியாணில எல்லாம் ஒரு சிலர் மேரேஜ்ல எல்லாம் போட்டுறாங்க. இது நல்லா எவ்வளவு கலர்ஃபுல்லா வந்திருக்கு பாத்தீங்களா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இதுக்கு தயிர் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நம்ம சட்னி தேவைப்படாது, பட்டர் போட்டு கூட சாப்பிடலாம். அந்த பிளேட்டுக்கு வந்தோடனே ஒரு சின்ன ஸ்பூன் பட்டர் மேல ஸ்ப்ரெட் பண்ணா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இது நிதானமா வேக வைக்கிறதுல தான் இருக்கு. இதுக்கு பிக்கல் ஊறுகாய் தான் வச்சு சாப்பிடுறாங்க. எதுவுமே நார்த் இந்தியால கூட சைட் டிஷ் எல்லாம் எதுவும் நம்மள மாதிரி இந்த கர்டு கூட சாப்பிட்றது இல்ல. ஒரே ஒரு கொஞ்சமா ஊறுகாய் மட்டும் வச்சு சாப்பிட்றாங்க. மார்னிங்கே சாப்பிட்றாங்க. இது எனக்கு 7:30க்கே எனக்கு ரூமுக்கு இது மாதிரி வந்துடும். 2 தான் சின்னதா மெலிசா. நீங்களாவது கொஞ்சம் பசி தாங்குற மாதிரி தட்டிருக்கீங்க. 2 தான், அது வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுல வந்து கேபேஜ் போடலாம், பொடியா நறுக்கின முட்டைக்கோஸ் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். முட்டைக்கோஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு மறந்துட்டேன். இருக்குது, ஏன் போட மறந்துட்டேன்? மறந்துட்டேன். நல்ல ஃபைபர் ரிச். ஆமா ஆமா, அதனால இது நம்ம சேர்த்துனாவே நமக்கு இதே போதும். கேரட் இருக்கு, கேரட், குடமிளகாய், ஆனியன், ஆமா போட்டாச்சு. ஒரு இது சொல்றதுக்கு இவ்வளவு பொறுமையா நாம வந்து எடுத்துட்டாலே இது ஒண்ணு எடுக்கிறதுக்காக பண்றோம். இப்ப உங்க இந்த தோசைகள் நல்ல மொத்தமா இருக்கு, அதனால இப்படி பண்ணிட்டீங்க. மெலிசா எல்லாம் இருந்ததுன்னா சிம்ல வச்சுதான் சுடணும். வேகணும், மாவும் வேகணும், காயும். அந்த காய் நல்லா கிரன்ச்சியா இருக்கும். அதுல இருக்கிற அந்த கேரட், அந்த நம்ம குடமிளகாய் எல்லாம் போட்டோம்ல, எல்லாமே பச்சையா தானே போட்டோம். கிரன்ச்சியா இருக்கணும். அந்த சாப்பிடும் போது இது கிறிஸ்பியாவும் அது கிரன்ச்சியாவும் இருக்கும். சரி, சிம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டேன். ரொம்ப கல் காஞ்சிருச்சு. ரெடி ஆயிடுச்சு, எடுத்துறேன். ஆஹா, சூப்பர், பிரமாதமா வந்திருக்கு. அடுத்து தட்டலாம். சிம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்களா? வச்சுட்டேன். தண்ணி வச்சுக்கிட்டீங்க, தொட்டுட்டீங்க. எவ்வளவு பெரிய பால். உங்க அம்மா எல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க? எங்க சின்ன வயசுல இது வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கு எங்க ஃபாதர் வந்து எக் தொட்டுக்குவாரு, ஆஃப் பாயில் போட்டு. அது காம்பினேஷன். அது இந்த மாதிரி சுட்டு கொடுத்தா இப்ப வந்து எக் ஆஃப் பாயில் போட்டு அது என்ன காம்பினேஷன், அவருக்கு அது பிடிக்கும். அதனால அவரு அந்த மாதிரி 2 எக் போட்டு ஆஃப் பாயில்ல தொட்டு சாப்பிடுவாங்க. சக்கரை கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம்ல? இதுக்கு பெரும்பாலும் கோதுமை தோசையா இருந்தா சக்கரை ஓகே. ஆமா, கை சுடலையா? சுடல. நல்லா சிம்ல வச்சிருக்கேன். அதான் மாவு மொத்தமா தானே நான் பண்ணிருக்கேன்.
ரொம்ப மெலிசாவும் தட்ட வேண்டியது இல்லை. இதுல இந்த கார்போஹைட்ரேட் அளவு கம்மி, காய்கறியினுடைய அளவு தான் அதிகம். ஓகே, அப்ப ஒரு 2 சாப்பிட்டாலே 1 மணி வரைக்கும் தாங்கும். நல்லா தாங்கும், பசி தாங்கும். மார்னிங் டைம் இது வந்து நம்ம லேட்டா, அதாவது செய்யறதுக்கு இப்ப நிதானமா தீயில வச்சு சுடணும். நைட் ப்ரிப்பேர் பண்ணலாம், டின்னருக்கு ரெடி பண்ணலாம். சைட் டிஷ் செய்யறதுக்கு நிறைய, அதான் பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்த பெண்கள் வந்து சைட் டிஷ் செய்ய கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. அதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பேச்சுலர் வந்து கோதுமை மாவு வாங்கி உப்பு காரம் இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட்டு ஈஸியா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சு நம்ம சுட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். அதுக்காக நிறைய இட்லி தோசை ஒரே மாதிரி சாப்பிடுறது இது ஒரு சேஞ்சுக்காக நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நம்ம அதுக்காக தான் அந்த கொஞ்சம் அந்த பெருங்காயம் அதெல்லாமே போட்டுட்டோம். சூப்பரா வந்து பட்டர் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல நீங்க சினிமா தியேட்டர்லாம் கூட்டிட்டு போகும்போது ஆனியன் ஊத்தப்பம், அப்புறம் இந்த மாதிரி ரொட்டி எல்லாம் சுட்டு டிஃபன் பாக்ஸ்ல போவோம். இப்ப எல்லாம் எங்க எல்லாம் மல்டிபிளெக்ஸ் கார்பரேட் தியேட்டர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் ஃபிஸ்க் பண்ணி தான் அனுப்புறாங்க. நோ அவுட் சைட் ஃபுட்ஸ் அலோட். இப்பெல்லாம் தியேட்டர்ல சுகாதாரமா இருக்காதுப்பா. அப்பெல்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். அதனால நம்ம வீட்லயே உங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது பணியாரம், வெஜிடபிள் பணியாரம், இந்த மாதிரி ரொட்டி, மசால் தோசை, வெஜிடபிள் சேமியா, அந்த இதெல்லாமே அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போயிடுவேன். அந்த இடியாப்பம் எல்லாம் வெஜிடபிள்ஸ் போட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸ்ல வச்சு அப்படியே ஊட்டி விட்டுருவோம் உங்களுக்கு. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இல்ல இன்னும் வேகணுமா? இல்ல எடுத்துக்கோ, நீ சர்வ் பண்ண அவ்வளவுதான். அவ்வளவு நல்லா இருக்கு அப்படியே கலர். பிரசன்டேஷன் பண்றீங்களா? பிரசன்டேஷன் பண்றீங்களா இப்ப? ஆமா, பிளேட்ல போட்டாச்சு. இப்ப கர்ட் வச்சிருக்கீங்க. பிரமாதமா இருக்கு. பிரசன்டேஷன் சூப்பர், ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்குல்ல?